போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தால் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் ஊழியர்களின் வருகை 40% குறைந்துள்ளது. போதுமான பேருந்துகள் கிடைக்காததால் தனியார் வாகனங்களில் சுமார் 1000 ரூபாய் வரை செலவழிப்பதாகவும், எனவே போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பஸ்ஸே கிடையாதுங்க சார், டூ வீலரில் தான் வந்துட்டு இருக்கோம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நம்ம மாம்பழத்தில் வெஸ்ட் மாம்பழத்துலேருந்து வரோம். வழக்கமாக பஸ்ஸில் தான் வருவோம், 12G தான் வருவோம். அப்போ இல்லை, இன்னைக்கு இல்லை. ஆமாம், இன்னைக்கு இல்லைங்க. இப்போ எப்படி வந்தீங்க? இப்போ டூ வீலரில் வந்தோம். இல்லை, வழக்கமாக நான் ட்ரெயினில் வரேன், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ட்ரெயினில் எல்லாம் கொஞ்சம் ரஷ் இருக்குது. ஆனால் ட்ரெயின் எல்லாம் கன்வீனியண்ட்டாக விடுறோம் அப்படின்னாங்க, நிறைய விடுறோன்னு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆஸ் யூஷுவல் எப்போ விடுற மாதிரி தான் விடுறாங்க, கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். டூ வீலரில் தான் வருவேன், ஆனால் ப்ரைவேட் பஸ்ஸு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் பார்த்தா தான், அவ்வளோதான். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஆவடியிலேருந்து வரோம் சார். பஸ் வசதி இருக்கா? இல்லை, அந்த அளவுக்கு இல்லை, ரெகுலராக இருக்கிற அளவுக்கு இல்லை, இப்போ கம்மியாக தான் இருக்குது. டூ வீலரில் தான் வரீங்களா? டூ வீலரில் தான் வரும். இப்போ மக்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி வராங்க? நிறைய பேர் லீவே போட்டாங்க. பஸ்ஸில் வர்றவங்களாம் வந்து என்ன கஷ்டன்றதுனால சப்போஸ் விடுவாங்க, எப்போ கட் பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்லைங்களா, அதனால் வந்து ஒரு சில லீவே போட்டுட்டாங்க. தலைமைச் செயலக ஊழியர்கள் குடியிருப்புக்கு வருகின்ற அந்த காலையிலே வருகின்ற அந்த பேருந்து என்பது 2 நாட்களாக நிறுத்தப்பட்டு பேருந்து வராதால் இன்றைக்கி வீடு திரும்ப வேண்டிய நிலைமை என்பதும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி சகல துறைகளிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அரசு ஊழியர்கள் வருகை என்பது வெகுவாக குறைந்திருக்கின்றது. அதையும் தாண்டி அலுவலகம் போயே தீர வேண்டும் என்று முடிவெடுத்து வரும்பொழுது ஏராளமான செலவுகளை செய்து தான் வர வேண்டியது இருக்குது. இப்போ எண்ணூரிலிருந்தோ இந்த பக்கம் கொட்டிவாக்கத்திலிருந்தோ தாம்பரம் பகுதியிலிருந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டிய சூழல் என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அண்ணா சிலையிலிருந்து ட்ரிப்ளிகேன் வருவதற்கு 3 ரூபா பேருந்து கட்டணம். ஆனால் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் 10 ரூபா கொடுத்து வந்து கொண்டிருக்கின்ற நிலை என்பது உருவாகி இருக்கின்றது. இப்போ இதுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டியது அரசாங்கம் உடனடியாக அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டால்தான் அரசு நிர்வாகம் செம்மையாக நடைபெறும்.